குடியே கெடுக்கும்னு குடிக்கிற பாட்டில்லையே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய முகத்துக்கு தடவக்கூடிய ஃபேஸ் பவுடருடைய டப்பாலேயும் இதை ரொம்ப நாள் நம்ம சுவாசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சுவாச கோளாறுகள் நிச்சயமாக ஏற்படும். அப்புறம் குழந்தைங்க கிட்டே இருந்து இதை தள்ளியே வைங்க அப்படின்னு அந்த டப்பாலேயே போட்டிருப்பாங்க. இது தெரியாமல் நம்ம குழந்தைங்களோட முகத்திலேயே 1 கிலோ பவுடர் தினமும் தட்டி அந்த குழந்தைங்களுக்கு அழகு சேர்க்கும் அப்படின்னு தெரியாமல் அதை பூசிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதை பிறப்புறுப்பில் பயன்படுத்தும் போது முக்கியமாக பெண்களுக்கு அந்த பேட் பயன்படுத்தி அதில் ரேஷஸ் வரும் அப்படின்னு நிறைய பேர் அந்த இடத்துல பவுடர் பூசினா இது ஓவேரியன் கேன்சரை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இதை பேன் பண்ணவும் செஞ்சுருக்காங்க நிறைய கண்ட்ரீஸில். இது தெரியாமல் நம்ம பச்சிளம் குழந்தைங்களுக்கு கூட இந்த டால்கம் பவுடரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த டால்க் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது பொருள் நமக்கு நிறைய பக்க விளைவுகளை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் சேர்த்துருக்கிற மற்ற கெமிக்கல்ஸும் நமக்கு மிக மோசமான கேன்சர் மாதிரியான நிறைய பெரிய பெரிய கொடூரமான வியாதிகளையும் தரக்கூடியது. அப்படிங்கிறதுனால இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்போது இந்த பவுடரை பயன்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக இயற்கையாகவே நம்ம வீட்டிலையே இதே மாதிரியான அழகு தரக்கூடிய முகத்திற்கான பவுடரை எளிமையாக தயாரிக்கலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக் பொருட்களை எளிமையாக கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட டிப்ஸும் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுடைய ஆதரவை மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொடுத்துருங்க. இதுக்கு நாம் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் இருக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுடைய ஃபேஸை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக அந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு நல்ல பளிச்சுன்னு ரிசல்ட் கொடுக்குமோ அதே ரிசல்ட்டை நம்மளுடைய இயற்கையான டால்கம் பவுடரும் உங்களுக்கு கொடுக்கும். ஆக்சுவலாக இது டால்கம் பவுடர் கிடையாது, டால்கம் பவுடர்னே இதை சொல்லக்கூடாது, இது ஒரு ஃபேஸ் பவுடர். ஸோ சூப்பராக ரிசல்ட்டை தரக்கூடிய இந்த ஃபேஸ் பவுடரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரரூட் மாவு இதில் பயன்படுத்தலாம். கார்ன்ஃப்ளவர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி அரரூட் மாவும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். குறிப்பாக மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து அரரூட் மாவு கிடைக்கும். இந்த அரரூட் மாவு அப்படிங்கிறது அரரூட் கிழங்குல இருந்து அந்த ஸ்டார்ச் எடுத்து மாவாக நமக்கு பவுடர் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. இது நாம் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வேகமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சத்தானது, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மக்காச்சோளத்தை நல்லா அதிலிருந்து வரக்கூடிய ஸ்டார்ச்சை பவுடர் ஃபார்மேட்டில் நமக்கு எடுத்து கொடுக்குறது. இந்த ரெண்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக தான் இதில் சேர்க்குறோம். இதோடு நாம் சேர்க்க போகிறது முல்தானி மிட்டி. இந்த முல்தானி மிட்டி அப்படிங்கிறது ஒரு மண், இது பாகிஸ்தானில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மண் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம தான் முல்தானி மிட்டி அப்படின்னு சொல்கிறோம். முல்தான் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. இதை எல்லாருமே ஃபுல்லர்ஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணை வந்து நாம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸான ஆயிலை இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் சாண்டல்வுட் பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம். சாண்டல்வுட் பவுடரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நார்மலான சாண்டல்வுட் பவுடர், இன்னொன்று ரெட் சாண்டல்வுட் பவுடர். நார்மல் சாண்டல்வுட் பவுடரையும் நீங்கள் சேர்க்கலாம், இல்லைனா அதையும் சேர்க்கலாம். ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய நிறைய பிம்பிள்ஸையும் ஆக்னிஸையும் வரவிடாமல் தவிர்க்கிறதுக்கு உண்டான நல்ல குணங்கள் அதில் இருக்குது. உங்கள் ஸ்கின்னை இன்னமும் நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு டோனை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வாசனைக்கும் இது ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம வந்து இன்னும் வாசனை வேணும் அப்படின்னா எசென்ஷியல் ஆயிலில் சாண்டல்வுட்டில் 2 ட்ராப் மட்டும் நம்ம விட்டுக்கலாம். நான் இதில் வந்து எந்த எசென்ஷியல் ஆயிலும் சேர்க்க போகிறது கிடையாது. நான் சேர்த்துருக்கிற இந்த நார்மல் சாண்டல்வுட் பவுடரே வந்து நல்ல வாசனையை கொடுக்கும். உங்களுக்கு கலர் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெட் சாண்டல்வுட்டையும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் ஒரு பிஞ்ச் மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை எப்படி வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மந்த்ஸோ இல்லை 3 மந்த்ஸ் வரைக்கும் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணும்னா கூட மறுபடியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கிற வாசனை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாசனை வேகமாக வந்து போகாமல் அதே மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.